ஒரு கூண்டில் 5 குரங்குகளை வைத்து சில விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். அந்த 5 குரங்குகளுக்கு நடுவில் ஒரு ஏணியை வைத்து அந்த ஏணியின் உச்சியில் வாழைப்பழத்தை வைத்தார்கள். அந்த வாழைப்பழத்தை எடுக்க எந்த குரங்கு ஏணியில் ஏறினாலும் ஏறாமல் கீழே நின்றிருந்த மீதி 4 குரங்குகள் உட்பட எல்லா குரங்குகள் மீதும் அதிவேகமாக குளிர்ந்த நீரை பீய்ச்சி அடித்தனர். இதனால் குரங்குகளுக்கு மிகுந்த வலி உண்டானது. தண்ணீர் பீய்ச்சி அடித்ததும் அந்த ஏணியில் ஏறிய குரங்கு வலி தாங்காமல் உடனே கீழே இறங்கிவிடும். பின் சிறிது நேரத்தில் வேறு ஒரு குரங்கு ஏணியில் ஏறி வாழைப்பழத்தை எடுக்க முயலும் போது மீண்டும் அதேபோல தண்ணீர் அடி வலி அதோடு சேர்த்து அங்கிருந்த அத்தனை குரங்குகளுக்கும் கிடைத்தது. சிறிது நேரத்திலேயே 5 குரங்குகளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டன. அதாவது, யாராவது ஏணியில் ஏற முயற்சித்தால் அத்தனை பேருக்கும் குளிர்ந்த நீரால் வலிக்க வலிக்க அடி கிடைக்கும். அதனால் ஒரு குரங்கு ஏணியை நோக்கி நகர்ந்தாலே மற்ற 4 குரங்குகளும் சேர்ந்து அதை பலவந்தமாக கீழே இழுத்துப் போட்டு அடித்துத் துவைத்தன. ஒரு கட்டத்துக்கு பின் வாழைப்பழங்கள் கண்முன்னே தெரிந்தாலும் எந்த குரங்கும் ஏணியை நெருங்க முயற்சியே செய்யவில்லை. இப்போது விஞ்ஞானிகள் அந்த 5 குரங்குகளில் ஒன்றை வெளியேற்றிவிட்டு புதிதாக ஒரு குரங்கை கூண்டிற்கு உள்ளே விட்டார்கள். உள்ளே வந்த புதிய குரங்கு வாழைப்பழங்களைக் கண்டு உற்சாகமடைந்து ஏணியில் ஏற முயன்றது. என்ன நடக்கிறது என்று அது புரிந்து கொள்வதற்கு முன் மற்ற 4 பழைய குரங்குகளும் அதை மூர்க்கமாக கீழே இழுத்துப் போட்டு அடி பின்னி எடுத்தன. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த புதிய குரங்கு அந்த ஏணியில் ஏற முயன்றபோது குளிர் நீர் பீய்ச்சி அடிக்கப்படவில்லை. என்றாலும் அங்கிருந்த பழைய 4 குரங்குகளும் தங்கள் பழக்கத்தை விடவில்லை. புதிதாய் வந்த குரங்கு ஏன் எதுக்கு என்று தெரியாமலேயே ஏணியில் ஏறக்கூடாது என்ற விதியை உடனடியாக கற்றுக்கொண்டது. அடுத்து அங்கிருந்த இன்னொரு பழைய குரங்கில் ஒன்றை வெளியேற்றிவிட்டு புதிதாக ஒரு குரங்கை உள்ளே இறக்கினார்கள். இப்போது புதிதாக வந்த குரங்கு வாழைப்பழத்தை எடுக்க ஏணி பக்கத்தில் சென்றது. இதை பார்த்த மீதி 4 குரங்குகளும் அதை இழுத்து பிடித்து தர்ம அடி கொடுத்தன. இப்படியாக இந்த சோதனை தொடர்ந்தது. விஞ்ஞானிகள் மீதமிருந்த அசல் குரங்குகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வெளியேற்றி அதற்கு பதில் ஒரு புதிய குரங்கை மாற்றினர். ஒவ்வொரு புதிய குரங்கு உள்ளே வந்து ஏணியில் ஏற முயலும்போதும் அந்த கூண்டில் இருந்த மீதி அத்தனை குரங்குகளும், அதாவது ஒரு தடவை கூட குளிர் நீரால் அடிவாங்காத குரங்குகள் உட்பட அத்தனை குரங்குகளும் அதை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தி அடித்து உதைத்தன. இப்போது அந்த கூண்டில் எந்த ஒரு பழைய குரங்கும் இல்லை. 5 புதிய குரங்குகள் மட்டுமே இறுதியில் கூண்டில் இருந்தன. புதிதாக உள்ளே வரும் குரங்குகள், ஏண்டா என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க என்று கேட்டால், மீதி குரங்குகள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இங்கே எப்பவும் இப்படித்தான், எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள், அதை தான் நாங்க தொடர்ந்து பண்றோம். அதனால நீயும் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய கழட்டி வச்சுட்டு வாய மூடிட்டு பேசாம இதை ஃபாலோ பண்ணணும் என்று சொன்னதாம். குறிப்பு: இந்த கதை நியூ இயர் சம்பந்தம் மட்டுமே. இதற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள்.